ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டகரமாக எதிர்பாராத பண வரவுகள் இன்றைய தினம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எனவே நமது ராசி பலன்களை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே. மேலும் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது பூர்ணமாக கிடைத்திடும் என்பது சித்தர் வாக்கு. எனவே அனைவரும் அதை ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27 அக்டோபர் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. கந்த சஷ்டி வழிபாட்டின் 2ஆம் நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கேது, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதுங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல லாபங்கள் கிடைக்கும் வகையில் உங்களது தொழில் இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களது பண வரவை, உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இது. கூடுதல் பணி செய்வதனால் ஓவர் டைம் பார்க்கறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய, சக்தி குறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க. கொஞ்சம் ப்ரெஷரான நாளாக இருந்தாலும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சக்தி அதிகமாக செலவிடுவீங்க. தூரமான இடத்திலிருந்து தூரத்து உறவினர் ஒருவர் இன்றைய தினம் உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது மனதுக்கு இனியவரை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலரை சந்திக்கும் யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. வியாபாரம் நல்ல வகையில் இருக்குங்க. திருமண முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கல்வி சம்பந்தமான நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகிறது. வெளிநாட்டு சென்று படிப்பதற்கான ஏற்ற நல்ல உதவிகளும் நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமையும். ஆனா போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னா பதட்டப்படாம, பயம் இல்லாம நீங்க கொஞ்சம் தைரியமாக எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டை நீங்க பெற முடியுங்க. பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பா பதட்டப்படக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக அமைங்க. கடந்த சில நாட்களாக ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க. ஆனா இன்றைய தினம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை காதல் பூ பூக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்னொரு முறை உங்கள் மீது காதல் வயப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக நல்ல ஒற்றுமை, புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமைப்பெறுங்க. பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களை நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெறுவதற்காக இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திட்டு இருக்க நண்பர்களே. இதன் மூலமாக நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன்களை மிஸ் பண்ணாமல் பெற்று நம்ம தினசரி ராசிபலன்களை எல்லா வீடியோவும் பார்க்க முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர், பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமா அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம்
மிக மிக சூப்பரான வகையில் உங்களுக்கு பயண வாய்ப்புகள் கைகூடுங்க. ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காசி, ராமேஸ்வரம் போன்ற ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு இன்றைய தினம் போவதற்கான நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள கணவன் மனைவி இடையே நல்ல உட்கார்ந்து மனம் விட்டு பேசுறது ரொம்ப அவசியங்க. இதன் மூலமாக நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய நாளை இன்னைக்கு மாத்திக்க முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது தாயினுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகம் சார்ந்த பணிகள் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் இருக்கு. ஓவர் டைம் பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க. கடந்த சில நாட்களாக ரொம்ப பணிச்சுமையா இருந்தவங்களுக்கு இன்றைய தினம் ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூப்பரான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. எனவே அதை தவிர்த்து விட வேண்டாம். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்ஸை நீங்கள் கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நான் அனைத்து கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் தினசரி டைமிங்கில் பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு பூஸ்டப்பா அமையுங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது ராசிக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.